ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஆக அழகாக ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ரியாக்ஷன் என்பது உணர்வின் கொப்பளிப்பு, ரெஸ்பான்ஸ் என்பது ஒட்டுமொத்த உணர்தல், ஒட்டுமொத்த புரிதல். அது தீர்வை நோக்கியது, இது அழிவை நோக்கியது. அந்த கிரைஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அதே மாதிரி பொறுமையை ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. தாவீது கொஞ்சம் அவசரப்படுறாரு இந்த சென்ஸ் பதறாரு. ஐயா, ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை செவுத்தோடு செவுத்தா என்னை ஈட்டி போட்டு அறைய பார்த்தாருங்க ஐயா. படை வீரர்கள்லாம் போக நினைக்க கூடாத இடத்துலலாம் என்னை போய் நீ சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு விடனாருங்க ஐயா. அப்புறம் சொந்த மகளில் என்னை கட்டி கொடுத்துட்டு என்னை அழிக்கிறதுக்கு படைவர்கள் அனுப்புகிறாருங்க ஐயா. கொஞ்சம் பர்ப்ளெக்ஸ்டாக இருக்கிறார். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றோம்னா திகுன்னு பற்றிக்கிட்டு எரியும். சாமுவேல் ரொம்ப அழகாக சொல்கிறார். அறிவுரை கொடுக்குற அறிவுரை நேராக இவர் காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு போகிறார் ரொம்ப அழகாக எதிரும் புதிராக நிற்காத, வித்ட்ரா பண்ணிக்க. அப்போ இந்த தாவீது பிலிஸ்தீன படையோடு சேர்ந்து அவருடைய படைகள் படையிடத்துகள் வியூகங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய நாட்களாக மாறுது. இவர் நாடோடியே போனாலும் கூட அந்த இடத்துல கொண்டாடுறாங்க. அவரை வச்சு அவரை மெய்க்காப்பலனை கூட ஆக்கிச மன்னன் ஆக்கிக்கிறான். அங்கே அவர் ஓஹோன்னு வாழ்கிறார், ஓஹோன்னு மதிப்பு இருக்குது. அந்த நேரம் சவுல் அப்படியே ஆறப்படுறாங்க. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டாக போகுது. அப்படி பிரச்சனை அப்படியே கொஞ்சம் இழுத்து போட்டு பின்னாடி திரும்ப வரும்போது ராஜாவாக தான் நாட்டுக்குள்ளே வராரு இல்லைங்களா. அந்த அழகான ஒரு புரிதலை நமக்குள்ளே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை சாமுவேல் பல இடங்களில் பல நிகழ்வுகளை சொல்லலாம். ஒரு 1-2 நிகழ்வோடு நம்ம நிறுத்திக்கொள்வோம். 3வது இறைவாக்கு நீதி, இறைவாக்கு வாய்மை, இறைவாக்கு வலிமை. இந்த 3 நிகழ்வுகளை சாமுவேலை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனது இருக்குது. அந்த இறைவாக்கு தன்மை, இறைவாக்கு பணி என்பது சாமுவேலிருந்து ஆரம்பமாகிறது. பின் நாட்களில் சீராக்கின் ஞான நூல் யோசுவாவை கூட இறைவாக்கினராக, மோசேவை இறைவாக்கினராக மற்றும் நீதித்தலைவர்கள் புத்தகங்களில் ஒரு சிலரை கூட இறைவாக்கினராக பார்க்கிறது. ஆனால் உண்மையான இறைவாக்கு பணி என்பது தவார் அதோனாய் என்கின்ற அந்த இறை வார்த்தையை பெற்று அந்த இறை வார்த்தையின் வாயாக இருந்து இறைவாக்கை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பது இறைவாக்கு பணி. அந்த பணி அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாய் ஆரம்பம் ஆவது சாமுவேலின் வழியாக. இந்த இறைவாக்களுக்கு நான் பின்னாட்களில் இறைவாக்கு புத்தகங்களை பற்றி பேசுகிறவர்கள் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அதில் 4 முக்கியமான குணங்கள் இருக்குது. முதலாவதாக வருவது ப்ராஃபிட்டிக் கரேஜ் என்று சொல்வார்கள். அந்த இறைவாக்கள் என்று சொன்னால் அஞ்சாதவர்கள், துணிந்தவர்கள். அந்த துணிவும் அந்த மன வலிமையும் யாராலும். அதனால தான் ஆமோஸ் புத்தகத்தில் சிங்கம் கர்ஜிக்கிறது, த லைன் ஹஸ் ரோர்ட் ஹூ கேன் ரெசிஸ்ட் என்று அந்த இறைவாக்கு புத்தகம் ஆரம்பிக்கும். சிங்கம் அவங்க அப்படியே உருமுவாங்க. அந்த உருமலுக்கு அஞ்சாத யாருமே இருக்க முடியாது. அந்த இறைவாக்கு வலிமை என்பது அந்த துணிவும் அந்த மன வலிமையும் மன உறுதியும் சுட்டி காட்டுகிற ஒரு உன்னதமான பணி. எவ்ரி ப்ரீஸ்ட், எவ்ரி பேப்டைஸ்ட் கிறிஸ்டியன், ஒவ்வொரு குருவானவரும், ஒவ்வொரு அழைத்தல் வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களும், ஒவ்வொரு ஞானஸ்தானத்தின்படியாக அருள்வாழ்வுக்குள் நுழைந்தவர்களும் அந்த இறைவாக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டிருப்பார்கள் என்பது இறைவனுடைய திருவுள்ளம். அது வத்திக்கான் சங்க ஏடுகளும் சற்றி மற்ற எல்லா ஏடுகளும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுகிறது. இறைவாக்கு உரைக்கும் அந்த உன்னதமான பணி. அந்த பணி அந்த கரேஜ், அதை சாமுவேல்கிட்ட நிறைவாக நம்ம பார்க்குறோம். அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ இளங்கன்று பயமறியாது என்கின்ற அந்த நாட்கொண்டு இறுதி நாள் வரைக்கும் பயப்படுறதே இல்லை. எங்கே ஒரு இடத்துல நான் அப்படி சாமுவேல் அப்படி வியந்த நிற்கிறேன் அப்படின்னாக்க, செத்துட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க, ஆவியாக இருக்கிறாரு. அந்த மீடியம் வழியாக ஆவியை உள்ளே கொண்டு வராங்க. சவுல் கேட்குறாரு, நான் என்ன ஆகும், போக வேண்டாமா, அல்லது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? அவருடைய ப்ராஃபிட்டுக்கு உறுதி பாருங்கள். செத்த பிற்பாடு கூட இவன் வேணும் வேணாம் கோச்சுக்குவான், பொசுக்குன்னு போயிடுவான், அதெல்லாம் பார்க்காம நீ போன மடிவது உறுதி,
உறுதி. ஆண்டவர் உன்னையும் உன் மக்களையும் உன் நாட்டையும் பிரிசன் கையில் ஒப்படைத்து விட்டார். பளிச்சுன்னு அடிக்கிறார். எவ்வளோ தைரியம் இருக்கணும். செத்த பிற்பாடு கூட அந்த கரேஜ் அவருக்குள்ளே இருந்து பளிச்சுன்னு அவருடைய பணியை உண்மைக்கு மாறாவோ திருத்தோ சொல்லவே இல்லை. மிக முக்கியமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான அந்த ப்ராஃபிட்டிக் கரேஜை ஆமோஸ்ட்டை பார்ப்போம், எல்லா இறைவன்கிட்ட பார்ப்போம், எல்லா நீதித்தலைகிட்ட பார்ப்போம். அந்த மக்கபேர் புத்தகத்தில் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அப்பா ஜூடாஸ் மக்கபேஸ்ன்னு சொல்லிட்டு சமத்தியான ஒரு கேரக்டர். ஒத்த கழுதினுடைய தாடையிலும் எடுத்து 1000 பேர்த்து அடித்து நவுத்துவார். ஏன்னா கடவுளை மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான ஒரு கேரக்டரைசேஷன். பயப்பட மாட்டேன். அதே மாதிரி இயேசு கூட சிங்கம் மாறிங்க, கைவிலங்கு பூட்டியிருக்கிறாங்க, தலையில் முன்முடி சூட்டியிருக்கிறாங்க, சகப்பு கூட உடுத்திருக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லாக கசையால் ரோமன் முறைப்படி, இப்ரேம் முறைப்படி 40 கசையடி தான், ரோமன் முறைப்படி சாகிற வரைக்கும் அடிக்கலாம், அடித்து நச்சு கிடிச்சு எடுத்துருக்கிறாங்க. பிலாத்து அவர் பார்த்துட்டு இதோ மனிதன் அப்படிங்கிற, அப்படியே எச்சே ஹோமே அப்படின்றாரு. அவர் பேசுகிறாரு. பிலாத்து அப்படி நடுங்கி நிற்கிறாங்க. அவர் பேசுகிறார். என்ன சொல்லி பேசுகிறாரு? மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. எங்கே யார் எப்போ சொல்கிற வார்த்தை, யார்கிட்ட சொல்கிற வார்த்தை? இங்கே இருக்குனுங்க தைரியம். பலர் 40 இறந்து 60 அடக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா? many are died in 40 and buried in 60 என்று ஆங்கில பழமொழி ஒன்று இருக்குது. துணிந்தவனுக்கு ஒரு முறை தான் தூக்கு மேடை. ஏசெல்லாம் துணிஞ்ச மனசு. அது ரொம்ப அழகாக பைபிளத்தில் எல்லா இடத்துலையும் அந்த எருசலேம் நகரம் என்பது அந்த ஒட்டுமொத்த இஸ்ராயல் சிதறி கிடக்கிற எல்லா இஸ்ராயலுடைய இதயம் அங்கே இடத்துல சவுக்க பின்னி பலகையை கமுத்து போட்டு என் தந்தையின் இல்லத்தை வாணிப கூடமாக ஆக்காதுங்கன்னா அதுக்கு தில்லு வேணும். செஞ்சார். அதான் இறைவாக்கு நீதி, இறைவாக்கு வலிமை, மன உறுதி வலிமை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதான் சீடருக்கு தான் சொல்லிக் கொடுத்தார். அந்த இறைவாக்கு நீதியை துவக்க காலத்தில் இருக்கிற அந்த முதல் மனிதர்கிட்டே நம்ம பார்க்குறோம். பயப்பட மாட்டேன். வேண்டும் வேண்டாம், கோச்சிக்க மாட்டான், இவன் வேண்டியப்பட்டவன் வேண்டாதவன், இவனுக்கு அவ்வளோ சொல்லணும் அவசியம் இல்லை. எது ஆண்டோடைய இறைவாக்கு அஞ்சாமை, மன துணிவு அவர்கிட்ட கதை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது ப்ராஃபிட்டிக் கமிட்மெண்ட். ப்ராஃபிட்டிக் கமிட்மெண்ட் அர்ப்பண உணர்வோடு கூடிய பணிவாழ்வு ரொம்ப முக்கியம். அழைத்தல் வாழ்வை எவ்வளோ நாட்கள் வாழ்கிறோம் என்பது அனாவசியம். எப்படி வாழ்கிறோம் என்பது அத்தியாவசியம். அழைத்தல் வாழ்வில் அர்ப்பண உணர்வு ரொம்ப முக்கியம். மிகுந்த அர்ப்பணத்தோடு வாழ்கிற பல மனிதர்கள் இறைவாக்கு அர்ப்பணத்தில் பங்கேற்கிறார்கள் என்பதுதான் மிக உண்மையான ஒரு செயல்பாடு. கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகம் முடங்கி கிடக்கிறது. செய்யவும் முடியாமல், செய்யவும் தெரியாமல் தவித்து கிடந்த ஒரு துக்கத்தின் நாட்கள் அது. வத்திக்கான் அரண்மனையில் வாழ வேண்டிய திருத்தந்தை மார்த்தா இல்லத்தில் தங்கியிருக்கிறார். உலகம் அப்படி தவிச்சு நிற்குது. ஒரு நல்ல ஆயன் என்ன பண்ணுறாரு? மாதா கிட்ட போய் மண்டிட்டு ஜெபிக்கிறார். ஜெபிச்சு கதறி மக்களுக்காக பரிந்துரை செய்கிறார். செஞ்சுட்டு அவரால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் வத்திக்கான் சிற்றாலயத்திலிருந்து அன்னை மரியாளின் பேராலயத்துக்கு நடந்தே பயணம் பார்க்குறார். அவர் தனியாக போகலை, ஒட்டுமொத்த உலகத்தின் தோள் மேலே சுமந்து ஜெபத்தின் கரங்களில் பற்றி கொண்டு நடந்து போனார் இல்லைங்களா? அந்த காட்சி ஒரு எளிய மனிதருடைய செயலாக படலை. அந்த உலகத்தையே தன் ஜெபத்தில் தூக்கி சுமக்கிற அந்த ஒரு தோளின் வலிமையாக தான் நான் பார்த்தேன். அதான் ப்ராஃபிட்டிக்கை எதுவுமே செய்ய முடியாதனால எதையாவது மக்களுக்கு செய்வோன்ற ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள். எதுவுமே பண்ண முடியாத காலகட்டத்திலையும் அந்த ஒரு அழகான பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டது. எனக்கு மாதா டிவியும் ரொம்ப பிடிச்சதோ, அது மாதிரி மிகுந்த பற்று கொண்டதும் இந்த ஒரு ரெண்டு காரியங்கள் நான் யாருடைய மோசூதிக்காகவும் சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி ஆரம்பிக்கும் போது மிஞ்சி போனால் ஒரு 3 மாதமா என்ற கேட்ட மனிதர்களெல்லாம் உண்டு. சவால்களை சந்திப்பாயே என்று சந்தேக கண்கூடு பார்த்தவர்கள் பலர். அத்தனை பேருக்கு மத்தியிலும் நெருப்பை கடந்து வந்த ஒரு கற்புக்கரசியை போல 10 ஆண்டுகளை கடந்து நம்பிக்கையின் பயணத்திலே நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தொலைக்காட்சி அந்த அர்ப்பண உணர்வு கொண்ட நல்ல மனிதர்களினால் எத்தனையோ முறை நான் இந்த தொடக்க காலத்தில் எடுத்து வாசின்ற முதல் நிகழ்ச்சியை என்னுடைய ஆரம்ப நாட்களில் 10 ஆண்டுகள் முன்பு ஆரம்பித்தேன். அப்போல்லாம் 5:30 மணிக்கு வருவேன். அப்படி புழுக்கமான அந்த ஜூன் மாத வெக்கையான நாட்களில் வெறும் பனியனோட லுங்கியை கட்டிக்கிட்டு மாதா முன்னாடி கரத்தை விரித்து ஜெபித்த அந்த கரங்களெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ அதான். அப்போ விமல் ஃபார் ஒரு இது போட்டிருந்தார், இந்த மாதா தொலைக்காட்சி தூக்கி சுமக்கும் சோள்கள் அத்தனைக்கும் நன்றின்னு வார்த்தை போட்டிருப்பார். ரொம்ப அழகான வார்த்தை.
எப்படி தூக்கி சுமந்தாங்க? அவர் ஒருத்தர் தூக்குனாரு, அவர் கூட இந்த அத்தனை பேர் தூக்குனாங்க. அவரோட ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் உலகம் ஃபுல்லாக தூக்கி சுமந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? அர்ப்பண உணர்வில் வந்துச்சு. இந்த காட்சியினுடைய பொருட்கள் அத்தனையுமே இந்த அர்ப்பண உணர்வு கொண்ட நல்ல மனிதர்களின் ஒட்டுமொத்த கூட்டு பொறுப்புணர்வு தான். இந்த அர்ப்பணம் இருக்கிற வரைக்கும் இந்த திருச்சபை யாராலையும் சரிக்க முடியாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அர்ப்பண உணர்வு வந்து இந்த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராஃபிட்டிக் குவாலிட்டி. ரொம்ப அழகாக சொல்லுவார். எரேமியாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆண்டவரே நீங்கள் ஏமாத்த கேஸ், உங்களை பற்றி ஒன்று பண்ணிட்டுலாம் முடியாது, உங்கள்கிட்ட வேலை செய்ய முடியாது அப்படிம்பார். ரொம்ப சண்டை போடுவார். நீங்கள் ஒரு யுவர் சீட் அப்படிம்பார். இன்னொரு இடத்துல வந்து யுவர் டிசீட்ஃபுல் ப்ரூக் அப்படிம்பார். காணல் நீரை போல் நீங்கள் மாறி மாறி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவார். நான் சொன்னேன் ஒரு வார்த்தை பறிச்சிச்சா எல்லாம் என்ன கேவலம் பேசுகிறேன், நீலாம் கடவுளா அப்படின்னு திட்டு போவார். திட்டிட்டு நாளிலேருந்து உன்னை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படிம்பார். சொல்லிவிட்டு அவர் வார்த்தை பேசுவார், if I say that if I don't talk about you, your word is in my bones, shut up in my bones. என்னை பற்றி எரியும் நெருப்பை போல என் எலும்புகளை அப்படி சிதைக்கும் வார்த்தையாக இருக்கிறதே, நான் பேசாமல் இருக்க முடியாது ஆண்டவரே, என்னை இப்படி போட்டு கொள்றீங்களே அப்படின்னு போராடுவார். அவ்வளோ அழகான ஒரு நேரிய மனநிலை. அந்த அர்ப்பண உணர்வுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள், வார்த்தை பிரவாகங்கள் அவைகளெல்லாம் எரேமியா, யோனா, இப்படிப்பட்ட நல்ல அர்ப்பண உள்ளங்கள் தான் வந்து நம் வாழ்க்கைக்கு ஒரு செழுமையும் ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல இதுதான் வந்து அந்த சாமுவேல்கிட்ட பார்க்குறோம். அர்ப்பண உணர்வு, அந்த இறைவாக்கு அர்ப்பணம். ஒவ்வொருத்தரும் நம்ம நிறைய பக்கம் சாமி, நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். இங்கே இருக்கிற அநேகருக்கு கலசக்கல்லாக இருக்கத்தான் ஆசையை ஒழிய அந்த கலசத்தையும் தாங்கி இருக்கிற அஸ்திவாரக்கல்லாக இருப்பதில் விருப்பமில்லை. ஆனால் அவர்கள் மறந்து விடுகிற ஒன்று, அந்த கலசக்கல்லையும் தூக்கி சுமப்பது அஸ்திவார கல் தான் என்பது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நிறைய சமயத்தில் வந்து லைம் லைட்டில் நிற்க ஆசைப்படுவோம். அப்ரிசியேஷனு, கிளாப்பிங்கு, பொக்கேஸு, க்ரீட்டிங் கார்டு, அப்புறம் பதவி உயர்வுக்கு மேலே பதவி உயர்வு, இதைத்தான் உலகம் தேடிக்கிட்டு போகுது. இது எல்லாம் தாங்கி பிடிக்கிற ஒரு எளிய அடித்தட்டு வேர்களாக இருக்கிற அத்தனை உள்ளங்களும் வந்து அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அல்லது எல்லா தம்பியும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 49-50 வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணாத மூத்த சகோதரியாக இருக்கலாம். எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். எல்லாரும் கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பத்தை உருவாக்கின ஒருபாடு என்னால் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியாது, அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கலங்கிய சகோதரிகள்லாம் பார்த்துருக்குறேன். அந்த அர்ப்பண உணர்வுலாம் வந்து அப்படி கோயில் கட்டி கும்பிடணும். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் வந்து நன்மைத்தனம் இந்த உலகத்தில் வருது, மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. இந்த இறைவாக்கு அர்ப்பணம் என்பது மிக உன்னதமான ஒரு உணர்வு, ஒரு அழைத்தல். அந்த அழைத்தனுடைய ஆழம் பெறுவதும் இந்த அர்ப்பண உணர்வில் தான். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, சாமுவேல்கிட்ட கற்றுக்கிட்டோம்னாக்க இந்த 150 வாரங்களுடைய செவி பலனை நம் வாழ்க்கையில் காண முடியும் என்பது எளிமையான கருத்து. மூன்றாவதாக ப்ராஃபிட்டிக் லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தலைமைத்துவத்தை பற்றி பலர் பல விதங்களில் பேசுகிறாங்க. நீதித்தலைவர்கள் முடிஞ்ச பிற்பாடு நான் தலைமைத்துவத்தை பற்றி ஒரு 12 கோட்பாடுகளை கொடுத்தேன். இந்த சாமுவேலுடைய இறைவாக்கு தலைமைத்துவத்தில் 3 சின்ன குணங்கள் அடங்கியிருக்கிறத நான் உணர்றேன். ஒன்று வந்து ஜெல்லிங் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். நிறைய பேர் வந்து எங்களுடைய குருமடத்தில் எங்கள் மாணவர்கிட்ட சொல்கிறது, உன்னை கூப்பிட்டு ஒத்தையாக வேலை கொடுத்தா தலைமையில் வச்சுக்கிட்டு செய்வேடா, 10 பேர் செய்யுங்கனாக்க கமுத்துருவீங்க அப்படிம்பேன். ஏன்னா வந்து நான் எனக்கு சொல்லிக்கிறேன், நான் செய்யணும், என் பேர் வரும்னாக்கா உளுந்து அடிச்சுக்கிட்டு செய்வாங்க, இரவு பகலாக செய்வாங்க. அதே ஒரு 10 பேர் செய்யணும், நீ செய்ய நான் ஏன் செய்யணும், அந்த இது வந்துடுது. இந்த கூட்டு பொறுப்புணர்வுடைய அருமையான ஒரு குணம் தலைமைத்துவம். வந்து டீம் ஒர்க்கர், இஸ் அ டீம் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெல்லிங்கும்பாங்க, அழகாக சொல்லுவாங்க. ஜெல் ஆகிறது, நான் டக்குன்னு உங்களோட அப்படி ஒட்டிக்கிறது, கடற்கடை நான் தொடர்ந்து போகிறது இல்லைங்களா. ஒரு அழகான ஒரு சூழலை, அந்த மகிழ்வை, மன நிறைவை, அந்த அர்ப்பண ஒருவருக்குள்ளாக இருக்கிற திறமைகளை அப்படியே இணைச்சி அப்படியே நிறைவு பண்ணி அப்படியே கடவுளுக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்க, அது வந்து அழகான ஒரு தலைமைத்துவம், எரிவாக்கு தலைமைத்துவம். அது பாருங்கள், சாமுவேல் வந்து ரொம்ப அழகாக ஜெல்லாவார். அதுவரைக்கும் கடவுளை பார்த்துருக்கவே மாட்டார், கடவுளை கேட்டிருக்கவே மாட்டார். அவரும் படுக்கை விரிச்சு போட்டு கம்முதடிச்சு தூங்குற கேஸு. பொடி பையன் ஏலி வந்து கூப்பிட்றாரு, 2வது தடவை கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஓடுறான். அப்போ வந்து கடவுள் கூப்பிட்றாருன்னு அழகாக சொல்லி கொடுத்த மாதிரி அழகாக பேசுகிறாரு. அப்போ ஆரம்பித்த ஒரு கடைசி வரைக்கும் கடவுள்கிட்ட அழகாக ஜெல்லாயிடுறாரு. ஜெஸ்ஸை வீட்டுக்கு போகிறாரு. சவுல் வருவான், அவனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அபிஷேகம் பண்ணு. இவன் இல்லை அவன் தான். அழகாக புரிஞ்சுக்கிறார். அந்த ஜெல்லிங் வித் காட், ஜெல்லிங் வித் அதர்ஸு, ஜெல்லிங் வித் ஒன் செல்ஃப் ரொம்ப அழகாக வருவோம். 2வது பாருங்களேன், சவுலுக்கும் ஒரு ஆலோசகராக இருக்கிறாரு, அரசு ஆலோசகராக இருக்கிறாரு. அதேமாதிரி தாவீதுக்கும் அரசு ஆலோசகர். ஒட்டே சமயத்தில் இவருக்கும் அவருக்கும் ஆலோசகர் 2 பேருக்கும் ஒத்து வரதில்லை. அப்பயும் அழகாக ஜெல்லாகிறார். எங்கேயும் சண்டை போட்டு விட்டு ஊர் 2 போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம், இங்கே கொஞ்சம் ஆதாயம் அங்கே கொஞ்சம் ஆதாயம் பண்ணியிருக்கலாமே.
பண்ணியிருக்கலாமே, லாபலச கணக்கு போட்டு பார்த்துருக்கலாமே, அல்லது இவன் கொஞ்சம் வீக்காகிறான் அவனை சப்போர்ட் பண்ணால் இவன் நம்மளுக்கு பெரிய நத்திங் டூயிங் இம்பார்ஷியல். அழகாக நடுநிலை தவறாமல் அழகாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தந்தாப்பில் அறிவுரை பண்ணி அறவுரைப்படுத்தி நேர்படுத்தி சீர்படுத்தி அழகாக பண்ணிவிட்டு இந்த ஜெல்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சமயத்தில் அந்த டீம் ஒர்க்கராக நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். நிறைய சமயம் நிறைய இளைஞர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் டீம் ஒர்க்காக வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு கூட்டு பொறுப்புணர்வோடு கூடிய தலைமைத்துவத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்க, இன்றைக்கு சமீபத்தில் ஒரு ஆய்வு எடுத்தாங்க. அந்த ஆய்வில் நிறைய தொழிற்சாலைகளில் பணியிடங்களில் ஹெச்ஆராக ஹியூமன் ரிசோர்ஸ் இன்சார்ஜாக கேத்தலிக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறாங்க. என்ன அதுக்கு சொல்லக்குள்ள அவங்க சொன்ன காரணம் என்னன்னாக்கா, அந்த யங் பாய்ஸ் ஷேர் பண்ண சொன்னாங்க, ஃபாதர் எங்களுடைய யூத் குரூப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ஃபாதர், அந்த 10-15 பேரை மேனேஜ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தங்களும் திறமையை கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படி பிச்சுக்கிட்டு வருவோம். நாங்கள் நெருப்பு மாதிரி பேரஷனுடைய ப்ரோக்ராம் பற்றிட்டு தெரியும். அதான் அவர்களை மோட்டிவேட் பண்ணிச்சு. குரூப்பை பார்க்கறது, முடிவெடுக்கிறது, இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, அவனுடைய ஒவ்வொருத்தருக்குள்ள நல்லதை கொண்டு வருது. ஹெச்ஆராக போய் நின்னா அவனுங்க அப்படியே அழண்டு போயிடுறானுங்க, எங்கிறது தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த நாட்களில் பங்கு தலைவர்களில் என்னோட செயல்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கட்டமைப்பு பணிகள் அந்த வாழ்க்கையின் நேரத்தில் அதாவது இந்த டீம் ஒர்க்கு, டீம் சென்ஸு, டீம் லீடர்ஷிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய வாழ்வியல் தளங்கள் இது ரொம்ப முக்கியம். அதுதான் சாமுவேல்கிட்ட பார்க்குறோம். அழகான ஜெல்லிங் வித் அதை சிம்பிளாக அழகாக வராது. ரெண்டாவது ரொம்ப அழகாக ரொம்ப அருமையான பாயிண்ட் என்னன்னாக்க, ஏபிள் டு லேர்ன். அவர் சாக்ரட்டிஸ் சொல்லும்போது சொல்வார், நீங்கள் எப்போ சாகுறீங்க, எப்போ கற்றுக்கொள்ள மறக்கிறீர்களோ அப்போது மரணத்தை தழுவுகிறீர்கள் என்று சொல்வார். when you stop learning you are dying அப்படிம்பார். ரொம்ப அழகாக சொல்லுவார். அதான் ரொம்ப முக்கியம். சாகும் வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும். எனக்கு நன்றாக இருக்கிறது என்னுடைய ஆன்மீக குருவானவர், இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் சொந்தக்காரர் பேராசிரியர் லூசியன் லெக்ரான், பிரான்ஸ் நாட்டு வேத போதக குருவானவர் 63ஆம் வயதிலே மைக்ரோசாஃப்டில் வேர்டை கற்றுக்கொடுன்னு சொன்னார். நான் யோசித்தேன், கையை நடுங்குது, பார்வை மங்குது, வேர்டு எடுங்கிறாரு அப்படின்னு. டெஸ்க்டாப் வாங்கி 63 வயசில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பிபிடி கற்றுக்கிட்டார். இன்றைக்கு அவருடைய 6000 பக்கங்களையும் டைப் பண்ணி புத்தகமாக வெளியிட்டார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வேர்டு மட்டும்தான், டிடிபி அதெல்லாம் தெரியாது, வேர்டு தெரியும். அவர் கொடுப்பாரு, அதை வாங்கி பிரதி எடுத்து பதிப்பகத்தை கொடுத்து ப்ரூஃப் ரீட் பண்ணி தொகுதியாக போட்டோம். அவர் வித்துவான், நாங்கள் விறகு வினையாகிட்டே இருக்கிறோம். 63 வயதில் கற்றுக்கிறார். ஜாக்சன் ஃபாதர் பெங்களூருக்கு வந்தார்னா, ஜாக்சன் இது எப்படி அப்படிம்பாரு. அப்படி மலைச்சு போய் நிற்போம். 63 வயசில் செமிக்கல்ச்சர் கற்றுக்கிட்டு, நம்ம 63 வயசுலலாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையாடா 6 அடி நிலைமை சொந்தப்படான்னு போகிற கேஸுங்க பலர் இருக்குது. 60களில் வாழ்க்கை ஆரம்பித்து எத்தனையோ முதிய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ இளைய முதியவர்களையும் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு 30லேயே உலகம் முடிஞ்சு போச்சு, உலகமே என் தலைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிற கேஸுங்களையும் பார்க்குறோம். நல்ல தலைமைத்துவம் என்பது கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பது. we will live, we will succeed only when we start learning. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சாமுவேல்கிட்ட இருக்குது. ஏலிகிட்ட கற்றுக்கிட்டார், சவுல்கிட்ட கற்றுக்கிட்டார், தாவீதுகிட்ட கற்றுக்கிட்டார். மக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அவர்கிட்டையும் புரிஞ்சுக்கிட்டார். அரசனை கேட்குறீங்களா, ஏன்டா அவசரப்படுறீங்க, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட போய் போராடுறாரு. என்ன வேணான்ட்டாங்கப்பான்னு. அப்படி வருதா கதை. மக்கள் நாடுகளை மக்கள் வழிநடத்துது போல, நாட்டின் தலைவர்கள் மக்களை வழிநடத்துது போல எங்களுக்கு அரசனை கொடுன்றாங்க. ஒன்றை வேணாம்னு சொல்ல பிரச்சனை இல்லை, அந்த பிலிஸ்தர்களை பயமுறுத்துறாங்க, அவனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு லீடரை கொடுன்னு கேட்குறாங்க. அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்க்கை வளமான பாடங்களை கற்றுத்தர காத்திருக்கிறது. விருப்பமுள்ளவர்களும் திறந்த மனவர்களும் பாடங்களை கற்றுக்கொண்டு பல்கலைக்கழகங்களாக மாறுகிறார்கள், அல்லது பலர் ஆரம்ப கல்வியிலே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். மூன்றாவது தலைமைத்துவ பண்பாக சாமுவேலிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக நான் நினைப்பது என்னவென்றால், நேர்மறையான அணுகுமுறை, பாசிட்டிவ் அப்ரோச். வாழ்க்கையை நேர்மறையான அணுகுமுறையோடு அணுகும்போது சிறந்த தலைமைத்துவம் நமக்குள்ளாக மெருகேறிக்கொண்டே இருக்கும் என்பது சாமுவேலுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான பாடம். எப்போ நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்க, என்னைக்கு நீங்கள் நேர்மறை அணுகுமுறையில் நம்பிக்கை இழந்து எதிர்மறை அணுகுமுறைக்குள்ளாக தடம் பதிக்க நினைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தடம் புரள்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். தோல்வி உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும். அந்த பாசிட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாமுவேலுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல நேர்மறையான வார்த்தைகள், அவருடைய இறைவாக்குகளிலும் சரி, அவருடைய ஆலோசனைகளிலும் சரி, அவருடைய அறவுரைகளிலும் சரி, கடிந்தே பேசினா கூட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அடித்து முடமாக்கணும்னு நினைக்காம அடித்து ஆற்றுப்படுத்தணும், கரெக்ட் பண்ணணும். சவுல்ட்டு பேசக்குள்ள எத்தனையோ கடுமையான வார்த்தை பாடம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் நீ உண்மைத்தன்மைக்கு வா, ரியாலிட்டிக்கு வா, நெறித்தன்மைக்கு வா, உன்னுடைய லாபலச கணக்கமோடு உன்னுடைய ஆணவத்தை அடக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியே நொறுக்கி ஒன்றுமலாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லை. அவன் வந்துவிட்டான், நீ போ
என்கிற ஒரு எதிர்மறை எண்ணமே இல்லை. இருவரையும் அணைத்து கொண்டே போகிற ஒரு அருமையான ஒரு மனநிலையை சாமுவேல்கிட்ட நம்ம பார்க்குறோம். நேர்மறையான அணுகுகள் வாழ்க்கையில் நிறைய சமயத்தில் வந்து நம்ம நேர்மறையாக நம்ம அணுகிறது கிடையாது. நிறைய 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 காட்சிகள் நம்ம நிறைய சொல்லலாம். சங்கர் கவுடா என்று சொல்லி கர்நாடக மாநிலத்தில் ஒரு டாக்டரை பற்றிய ஒரு சிறிய செய்தியை சமூக வலைதளத்தில் நம்ம பார்க்க நேரிட்டது. மனம் கனத்து போனது. எதுக்குனாக்க அவர் வந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மனிதர், வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டவர். ஆனாலும் படிப்பினாலும் ஞானத்தினாலும் மிகுந்த பாடுபட்டு மருத்துவ படிப்பை முடித்தார். சொந்தமாக கிளினிக் வைக்கிறதுக்கு இடமோ நிலமோ கிடையாது, அவ்வளோ பெரிய பின்புலமோ கிடையாது. ஆனாலும் மனிதர் சோர்ந்து போகவில்லை. இரண்டாவது, மருத்துவ படிப்பின் வெற்றித்தன்மை எங்கே இருக்குது என்று அவர் யோசித்து பார்த்து பணத்திலும் படிப்படியே கட்டுகின்ற மாடி வீடுகளிலும் அல்ல, சேவையில் இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டார். கிளினிக்கை இன்றைக்கும் நடத்துகிறார். கடந்த 45 ஆண்டுகளாக நடத்துவதாக அந்த காணொலி நான் பார்த்தேன். எங்கே? பஸ் ஸ்டாப்பில், மரத்தடியில், அல்லது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் இடம் கொடுத்தாங்கனாக்க சின்ன சேரை போட்டு உட்காந்து கன்சல்டேஷன் கொடுப்பார். அவர் பேட்டியாளர்கள் கேட்கும்போது ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பெரிய பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சு நீங்கள் நடத்திங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். ஆனால் இந்த மாதிரி எளிமையாக இருந்தீங்க, சேவையை மையப்படுத்தி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாக்க உறவுகள் தேடி வரும். இன்றைக்கி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் வாழும் இந்த குக்கிராமங்கள் என்னை நேசிக்கிறது. அதை கோடி கோடி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியுமா உங்களால் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. எம்பிபிஎஸ் டாக்டர் 45 வருஷமாக அதான் வந்து ரொம்ப அருமையான ஒரு குணங்க, ரொம்ப அழகான ஒரு குணம். நேர்மறையான அணுகுமுறை. சாலுமர திம்மக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரியை பற்றி ஏற்படுத்தேன். அவங்க ஜனாதிபதி கையில் விருது வாங்கினாங்க. சாலுமர திம்மக்கா, சாலுமரம்னாக்கா வந்து ஆலமரம் இல்லைங்களா. அவர் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண சகோதரி, சாதாரண ஒரு எளிய சகோதரி. என்ன பண்ணுறாங்க? மரங்கள் வாடுகிறது, சாலை ஓரங்களில் வெப்பை அதிகமாக இருக்கிறது, ஆடு மாடுகள் கூட நாவரண்டு மயங்கி விழுகிறது என்பதை பார்த்தவர் மைல் கணக்கில் ஆலமரத்தை நடுறாங்க. நட்டவங்க 30-40 வருஷமாக தண்ணி ஊற்றுறாங்க. அது கோடை காலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், மரம் நீரின்றி வாடுகிறது என்றால் அதை கண்ணும் கருத்துமே பார்க்க மரம் நட்டாங்க, தண்ணி விடுறாங்க. இது என்னங்க பெரிய சாதனைன்றீங்களா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மரங்களுக்கு அந்த சகோதரி தான் பாதுகாவலி. அந்த காடுகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவதையாக இருக்கிறாங்க. சுருங்கி போன ஒரு தோள்கம், கருத்த முகம், வளைந்த முதுகு, கிழிந்த சேலை, உலகமே அந்த தாயை கொண்டாடுகிறது. மழைக்காக ஒதுங்கிய நாட்கள் மட்டும்தான் பள்ளிக்கூட நாட்கள். எவ்வளோ பெரிய சான்ஸுங்க. நம்ம படித்த டிகிரி, நம்ம படித்த ஞானம், நம்ம படித்த பிடிஹெச், எம்டிஹெச், லொட்டு லொசுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, வாழ்க்கையை நேர்முறையாக பார்க்கும்போது நிறைய சாதிக்க இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை 4 இட்லி 2 ஸ்பூனோட முடிச்சிட்டோம்னா நம்மளை விட ஒரு மிகப்பெரிய ஏமாளிகள் யாருமே கிடையாது. நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை சாதிக்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை பயனுற வாழ்கிறார்கள். நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நேர்மறையான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை. அதே மாதிரி பியோய் என்கிற ஒரு அசாமிய சகோதரரை பற்றி படித்தேன். அற்புதமான மனிதன். 12ஆம் வகுப்படி தான் படித்தார். அவர் அந்த பேட்டியில் சொல்கிறாரு, என்னோடு படித்த என் சகோதரன் 12ஆம் வகுப்பு முடித்து டெல்லிக்கு சென்று இன்றைய சப் இன்ஸ்பெக்டராக வருகிறான். என்கிட்ட கையில் காசு இல்லை. 12ஆம் வகுப்பு படிக்கும்போதும் 10 மாடு தான் இருந்துச்சு, இப்போவும் ஒரு 5 மாடு தான் இருக்குது. அப்போவும் சாணி அள்ளிட்டு தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கும் சாணி அள்ளிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தாக்க, அவருக்கு வந்து ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று பட்டம் கொடுத்திருக்கார்கள். ஜெர்மனி நாட்டின் உயர்தர விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்படாத விருதுகளோ சுற்றுப்புற சூழலின் பாதுகாவலர்கள் கொண்டாடாத பத்திரிகை இல்லவே இல்லை. நம்முடைய வலைதளத்தில் போனோம்னாக்க அவ்வளோ காட்சிகள் வருகிறது. என்ன செஞ்சார்? ஆட்டை ஓட்டிகிட்டு போவார், மாட்டை ஓட்டிகிட்டு போவார். பார்க்குறாரு, மழை இல்லை, ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக வத்திக்கிட்டு இருக்குது. வெய்ய காலத்தில் அப்படியே பச்சை புல்லெல்லாம் கருகி நிற்குது. மிருகங்களெல்லாம் அப்படியே செத்து உழுவுது, அல்லது காட்டை விட்டு வேறு காட்டுக்கு போகுது. அசாமிய சதுப்பு நில நிலங்களில் வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு மலைவாசி மனிதர் நடுவான்னு நினச்சார். ஆட்டை ஓட்டிகிட்டு போக்கல, மாட்டை ஓட்டிகிட்டு போக்கல, மூங்கில் நட்ட ஆரம்பித்தார். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கரில் வந்து மூங்கில் காடுகள் நட்டுக்கிறார். ஆயிரக்கணக்கான யானைகள், பல்லாயிரக்கணக்கான பறவைகள் சரணாலயம் வருது. டைவர்சிட்டியின் பாதுகாவலன்றாங்க. அந்த ஒரு சாங்சுரி அவர் பேர் வச்சுக்கிறாங்க. அந்த சரணாலயத்தையே வந்து அவர் பேர் சொல்லி கொண்டாடுறாங்க. ஸ்டாம்ப் அவர் பேரில் இருக்குது. 12ஆம் கிளாஸுங்க.
அன்னைக்கு ஆடு மேய்ச்சவர் இன்னைக்கும் ஆடு மேய்க்கிறார். அதே சாணி வர்ற பொழப்பு தான். வாழ்க்கையை பார்த்த விதம் அதிகம், இயற்கையை பார்த்த விதம் அதிகம். அவருக்குள்ளே எவ்வளோ பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா, என்ன பண்ண முடியும், எதையாவது பண்ணுவோம். அதான் நேர்மறை அணுகுமுறை. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உலகத்தை தாங்கி பிடிக்கிறார்கள். இந்த பூமி வந்து சுற்றி வருவது இவர்களால் தான். இல்லாவிட்டால் என்றைக்கும் இயக்கத்தை மறந்து போயிருக்கும். அந்த நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் தான் குடும்பத்தை காக்கிறாங்க, உறவை காக்கிறாங்க, நட்பை காக்கிறாங்க, அலுவலகங்களை காக்கிறாங்க, தொழிற்சாலைகளை காக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களோடு உறவு வைத்து அவர்களின் வலிமையையும் மனத்தின்மையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது என்பதை சாமுவேலின் தலைமைத்துவ பண்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நிறைய சொல்லலாம், பட் இந்த 3 குணங்களையும் சாமுவேல் ரொம்ப அழகாக பார்க்கிறத உணர்றேன். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு அழகான முகம், நிறைவான அறிவு, பர்ஸ் நிறைய பணம் வச்சுருக்கிற மனிதர்கள் மத்தியில் 2 கால் இல்லை, 2 கை இல்லை.